Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம molecular basis of inheritance-ல regulation of gene expression and lac operon NCERT line to line explanation பார்த்தறலாம். Regulation of gene expression refers to a very broad term that may occur at various level. என்னென்ன லெவல்னு பார்ப்போம். Considering that gene expression result in the formation of polypeptide, அதாவது ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து RNA-வை ப்ரொடியூஸ் பண்ணுது, and then RNA translation மூலமா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. Proteins are called polypeptide. So ultimately gene எப்படிங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது? in the production of polypeptide. Okay, it can be regulated. Regulatedனா எந்த இடத்துல வந்து இது வந்து நடக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றது. Regulated at several level in eukaryotes. eukaryotes-ல நிறைய இடத்துல இது வந்து ரெகுலேட் பண்ணப்படுது. அது எங்கெங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல். டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல்னா என்ன? டிஎன்ஏ ஆர் ஜீன், டிஎன்ஏல ஒரு செக்மெண்ட் தான் ஜீன், அதுல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, இங்க ரெகுலேஷன் நடக்கலாம். ப்ராசஸிங் லெவல். ப்ராசஸிங் லெவல்னா ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட். பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்ங்கிறது என்னது? HNRNA. ஸோ தென் HNRNA-ல இருந்து mRNA-வா மாறுறது தானே நம்ம ஸ்ப்ளைசிங் ப்ராசஸிங் ஆஃப் RNA-ல படிச்சிருப்போம். அந்த லெவலில் நடக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் mRNA ஃப்ரம் நியூக்ளியஸ் டு த சைட்டோபிளாசம். நியூக்ளியர் போர் வழியாக தான் mRNA நியூக்ளியஸ்குள்ளே இருந்து சைட்டோபிளாசத்துக்கு வரும், அங்கே நடக்கலாம். தென் டிரான்ஸ்லேஷனல் லெவல். டிரான்ஸ்லேஷன்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ரைபோசோமில் நடக்குது இல்லையா, அப்பையும் நடக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸில் யூகேரியாட்டில் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் நடக்கும். Gene expression regulate ஆகும். The genes in a cell are expressed to perform particular function or a set of function. ஒரு ஜீன் வந்து ஒரு particular function பண்ணலாம், இல்லை group of functions, நிறைய functions சேர்ந்து பண்ணலாம். For example, if an enzyme called beta galactosidase is synthesized by E. coli, it is used to catalyze the hydrolysis of a disaccharide. அது எந்த disaccharide? lactose disaccharide galactose and glucose ஹைட்ரோலைஸ் பண்ணுறதுக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணுது. லாக்டோஸ் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரேட்டை டைசாக்கரைடு அதை கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸா பிரேக் டவுன் பண்ண ஹைட்ரோலைசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. த பாக்டீரியா யூஸ் தெம் அஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எதை? கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸை சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக பயன்படுத்துது. ஓகே, யார்? பாக்டீரியா. ஹென்ஸ் இஃப் பாக்டீரியா டு நாட் ஹேவ் லாக்டோஸ் அரவுண்ட் தெம் to be utilized for energy source, they would no longer require the synthesis of enzyme beta galactosidase. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாக்டீரியாவுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கிறது லாக்டோஸ். அந்த லாக்டோஸை அது ஹைட்ரோலைசிஸ் பண்றதுக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் வேணும். லாக்டோஸே இல்லை, அப்போ எதுக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம்? தேவையே இல்லை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் இஃப் த பாக்டீரியா டு நாட் ஹேவ் லாக்டோஸ் அரவுண்ட் தெம் டு பி யூட்டிலைஸ்ட் ஃபார் எனர்ஜி சோர்ஸ், they would no longer require the synthesis of enzyme beta galactosidase. Therefore, in simple terms, it is metabolic, physiological or environmental condition that regulate expression of gene. So ஒரு gene express ஆகிறது physiological, metabolic as well as environmental condition. இங்க environmental condition என்ன? presence or absence of lactose. lactoseங்கிற substrate இருந்ததுன்னா beta galactosidase synthesis ஆகும். lactose இல்லைன்னா beta galactosidase enzyme synthesis ஆகாது. all enzymes are proteins are polypeptide. ஜீன்லேருந்து RNA வந்து RNA-லேருந்து தான் ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் நடந்து வரணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் பீட்டா கேலக்டோசிடேஸ்ங்கிற ப்ரோட்டீன் லாக்டோஸ் இல்லைனா சிந்தசிஸ் ஆகாது. என்விரான்மெண்டல் கண்டிஷனும் வந்துருச்சு. ஓகே, த டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எம்ப்ரியோ இன் அடல்ட் ஆர்கானிசம் ஆர் ஆல்சோ ரிசல்ட் ஆஃப் த coordinated regulation of expression of several sets of gene. இது நீட்டில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க லைனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எம்ப்ரியோ இன்டு அடல்ட் ஆர்கானிசம். எம்ப்ரியோ டெவலப் ஆகி தான் அடல்ட் ஆர்கானிசம் வருது. அதுக்கும் தட் ப்ராசஸ், அது வந்து கோஆர்டினேட்டட் ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செவரல் செட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, in prokaryotes. prokaryotes தான் நம்ம gene expression lac operon மூலமா டீடைலா படிக்க போறோம். in prokaryote, control of rate of transcriptional initiation is the predominant site for control of gene expression. நல்லா நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்
யூகேரியாட்ஸில் பார்த்துக்குங்க, யூகேரியாட்ஸில் 4 இடத்துல வந்து ஜீன் ரெகுலேஷன் நடக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், ப்ராசஸிங் லெவல், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் mRNA ஃப்ரம் நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம், டிரான்ஸ்லேஷனல் லெவல் அப்படின்னு. பட் ப்ரோகேரியாட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வருது, அது ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த இடத்துலையே ஜீன் ரெகுலேஷன் நடக்குது, ஜீன் எக்ஸ்பிரஷனோட ரெகுலேஷன் நடக்குது. இன் a transcriptional unit the activity of RNA polymerase at a given promoter is in turn regulated by interaction with accessory protein. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இருக்குது, இங்கே ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரொமோட்டார் ரீஜனில் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து பைண்ட் ஆகும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து இங்கே பைண்ட் ஆகிற இந்த இடத்துலையே அக்சசரி ப்ரோட்டீன் மூலியமாக, அந்த அக்சசரி ப்ரோட்டீன்லாம் யாருன்னு லேக் ஓப்ரானில் நம்ம படிப்போம், அக்சசரி ப்ரோட்டீன் மூலியமாக ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெகுலேட் பண்ணப்படுது, விச் அஃபெக்ட் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் ஸ்டார்ட் சைட். ஸ்டார்ட் சைட் இஸ் ப்ரொமோட்டார். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டாரை ரெகக்னைஸ் பண்ணுறது அதுதான் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, யார், அக்சசரி ப்ரோட்டீன். தீஸ் ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் கேன், இந்த அக்சசரி ப்ரோட்டீன் தான் ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் கேன் ஆக்ட் போத் பாசிட்டிவ்லி and negatively. பாசிட்டிவாக இருந்தால் ஆக்டிவேட்டர், நெகட்டிவாக இருந்தால் ரெப்ரஸர். நம்ம ரெப்ரஸர் பற்றி தான் படிக்க போகிறோம், நெகட்டிவ் ரெகுலேஷன் தான் படிக்க போகிறோம் லேக் ஓப்ரானில். த accessibility of promoter region of prokaryotic DNA is in many cases regulated by interaction of proteins with sequence termed operators. ஸோ இங்கே ப்ரொமோட்டர் இருக்கிறாங்கன்னா இங்கே ஒரு ஆப்ரேட்டர் ரீஜன் ஒருத்தர் இருப்பார். இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் இருக்குல்ல, அது ஆப்ரேட்டரோட தான் போய் பைண்ட் ஆகும். இது கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரொமோட்டார் ரீஜனில் பைண்ட் ஆகிறது ஆர்என்ஏ பாலிமரேஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி எழுதிடுறேன், மறந்துடாதீங்க. ஆர்என்ஏ பாலிமரேஸ், திருப்பி சொல்கிறேன்னு ஞாபகம், கன்ஃபியூஸ், சாரி, என்னடா இருந்தாலும் திருப்பி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டார் ரீஜனில் பைண்ட் ஆகும், ப்ரொமோட்டார் ரீஜனில் பைண்ட் ஆகும். ரெப்ரஸர் ப்ரோட்டீன் ஆப்பரேட்டரில் போய் பைண்ட் ஆவாங்க, மறந்துடாதீங்க. ஸோ interaction of proteins with sequence termed as operators, அதில் தான் நடக்குது. The operator region is adjacent to the promoter. ப்ரொமோட்டருக்கு அடுத்து இருக்கிறது ஆப்பரேட்டர். Promoter elements in most operands and in most cases the sequence of operator bind to repressor protein. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நீட் கொஷின் இருக்கு. Operator binds to repressor protein, don't forget. Each operand has its specific operator and specific repressor. ஒவ்வொரு ஆப்பரானுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்பரேட்டர் இருப்பார், ஸ்பெசிஃபிக் ரெப்ரஸர் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் லேக் ஆப்பரேட்டருக்கு உங்களுக்கு லேக் ஓப்பரான் அண்ட் லேக் ரெப்ரஸர் இருப்பாங்க. வேறு ரெப்ரஸர் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரெப்ரஸர் இஸ் எ ப்ரோட்டீன், ரெப்ரஸர் இஸ் ஆல்சோ எ ப்ரோட்டீன், டோன்ட் ஃபர்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த லேக் ஓப்ரான் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டரில் பைண்ட் ஆகும், ரெப்ரஸர் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆகுவாங்க. த எலுசிடேஷன் ஆஃப் லேக் ஓப்ரான் வாஸ் கிவன் பை, நல்லா பார்த்துங்க, ஃப்ரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜாக்கு மொனாட். ஜேக்கப் அண்ட் மொனாட் ஞாபகம் வச்சுங்க, அவங்க தான் லேக் ஓப்ரானை நமக்கு எலுசிடேட் பண்ணது, எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன் லேக் ஓப்ரான், ஹியர் லேக் ரெஃபர்ஸ் லாக்டோஸ். இது கொஷினில் கேட்கலாம். லேக் ஓப்ரானில் LAC எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க, லாக்டோஸ். எ பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். சிஸ்ட்ரான்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன். ஸோ அந்த ஜீனில் வந்து யார் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறாங்க, எந்த போர்ஷன், அதை ஸ்ட்ரக்சரல் ஜீன் போம். ஸ்ட்ரக்சரல் ஜீனை தான் சிஸ்ட்ரான் போம். ஒரு சீக்வன்ஸில் நிறைய ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருந்தால் அது பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்டில் மட்டும்தான் பாலிசிஸ்ட்ரானிக் இருக்கும், யூகேரியாட்டில் மோனோசிஸ்ட்ரானிக்காக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் ரெகுலேட்டட் பை அ காமன் ப்ரொமோட்டர். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செவரல் ஸ்ட்ரக்சரல் ஜீன், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு ஒரு ப்ரொமோட்டர் இருப்பாங்க. பட் இங்கே செவரல் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸுக்கு காமனாக ஒரு ப்ரொமோட்டர் இருக்காங்க அண்ட் ரெகுலேட்டரி ஜீன்ஸ் இருக்காங்க. ஓகே, சச் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி காமன் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் தான் உங்களுக்கு வந்து பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு காமன் ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டர் இருப்பாங்க. அண்ட் இஸ் ரெஃபர் டு அஸ் ஓப்பரான். ஸோ நிறைய ஸ்ட்ரக்சரல் ஜீன், பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன், அண்ட் அந்த பாலிசிஸ்ட்ரானிக்கு காமன் ப்ரொமோட்டார் அண்ட் ரெகுலேட்டர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பரான். பாக்டீரியாவில் வெரி காமன்.
To name few such examples, lac operon, TRP operon, ARA operon, HIS operon, val operon, etc. The lac operon consists of one regulatory gene, அதுக்கு பேர் I gene. I gene நல்லா பார்த்துங்க, இதில் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். Here the term I does not refers inducer. Does not refer inducer. I refers inhibitor. நெகட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணுது I gene. I means inhibitor. And 3 structural gene இருக்கு. ZIA, அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ZIA, ZYA, ZIA. The I gene codes for repressor of the lac operon. I gene வந்து repressor produce பண்ணுது, repressor protein. Z gene வந்து codes for beta galactosidase, beta gal அப்படிம்பாங்க, which is primarily responsible for the hydrolysis of disaccharide lactose into galactose and glucose. So monomeric unit galactose and glucose. So lactose தான் அந்த break பண்ணுது. Lactose is a disaccharide. The Y gene codes for permease. பேர்லயே இருக்கு permease. Permit பண்ண போகுது. யாரை permit பண்ண போகுதுங்க? இந்த which increases the permeability of the cell to beta galactosides. Beta galactosides. Lactose உள்ள வரதுக்கு help பண்ணுது. The A gene encodes for trans-acetylase. Transfer of acetyl group from one compound to other compound, one molecule to other molecule, அதான் trans-acetylase A. ஓகேங்களா? acetylase ஞாபகம் வச்சுங்க, A gene. ஓகேங்களா? Hence all the 3 gene products of lac operon are required for the metabolism of lactose. Metabolism of lactose, metabolism na breaking down and building up. So lactose break down பண்றது metabolism of lactose. So lactose break down ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? galactose and glucose. அதுக்கு யார் வேணும்? beta galactosidase enzyme. lactose செல்லுக்குள்ள கொண்டு வரதுக்கு permease, உள்ள வந்து அந்த குரூப் ட்ரான்ஸ்ஃபருக்கு trans-acetylase. Z வந்து Z ஜீன் வந்து என்ன சிந்தசிஸ் பண்றாங்க? பீட்டா கேலக்டோசிடேஸ். Y வந்து permease. A வந்து acetylase, trans-acetylase enzyme. இந்த மூணு இருந்தாதான் லாக்டோஸோட மெட்டபாலிசம் நடக்கும். In most other operons as well, all genes present in the operon are needed together to function in the same or related metabolic pathway. இதில் என்ன சொல்றாங்க? ஓப்பரான் இருந்தாலே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீனும் டுகெதராக செயல்பட்டாதான் உங்களுக்கு மெட்டபாலிக் பாத்வே, அதோட சேர்ந்த மெட்டபாலிக் பாத்வே ஃபங்க்ஷனலாக இருக்கும். All genes should function together அந்த ஓப்பரானில். ஓகே, திஸ் இஸ் த diagram of operon, lac operon. இங்கே பாருங்க, this is promoter P. இதான எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதை விட்டுருங்க. I gene repressor mRNA produce பண்ணி repressor protein produce பண்ணிச்சு. This is protein, repressor protein. ஓகே, repressor யார் கூட பைண்ட் ஆவாரு? ஆப்ரேட்டர் கூட போய் பைண்ட் ஆவாரு. ஆப்ரேட்டர்ல போய் repressor பைண்ட் ஆயிட்டா RNA பாலிமரேஸ் ப்ரோமோட்டரோட பைண்ட் ஆக முடியாது. Then there will be no translation, transcription நடக்காது. இப்போ நல்லா கவனிங்க, இங்க இது எப்போ நடக்குதுன்னா absence of inducer. இங்க inducer யாருன்னா லாக்டோஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, I gene repressor mRNA ப்ரொடியூஸ் பண்ணி repressor ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. இங்கே இன்டியூசர் யாருன்னா லாக்டோஸ். இந்த எல்லோ கலரில் இருக்க லாக்டோஸ் அது போய் ரெப்ரஸாரோட பைண்ட் பண்ணி ரெப்ரஸாரோட ஸ்ட்ரக்சரையே மாற்றி ரெப்ரஸார் ப்ரோட்டீனை இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ ரெப்ரஸார் கேன் நாட் பைண்ட் வித் ஆப்ரேட்டரோட போய் பைண்ட் ஆக மாட்டாங்க, ஏன்னா லாக்டோஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ ப்ரொமோட்டரோட RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து லாக் mRNA வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ், பர்மியஸ், trans-acetylase என்சைம்லாம் சிந்தசிஸ் ஆகி லாக்டோஸ் டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, லாக்டோஸ் இஸ் த சப்ஸ்ட்ரேட் for the enzyme beta galactosidase. இந்த beta galactosidase யாரை போய் டைஜஸ்ட் பண்ணுவாங்க? லாக்டோஸை. Okay, and it regulates switching on and off of the operon. யாரு? லாக்டோஸ். லாக்டோஸ் தான் switching on and off of the operon ரெகுலேட் பண்ணுது. ஆப்பரான் ஒர்க் ஆகணுமா ஆகக்கூடாதா? லாக் ஆப்பரான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது லாக்டோஸ் தான். ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் இன்டியூசர். அதனால தான் லாக்டோஸை இன்டியூசர்னு சொல்கிறாங்க. எப்படி சார்? லாக்டோஸ் இல்லை, சுவிட்ச் ஆஃப். லாக்டோஸ் இருக்கு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசர், சுவிட்ச் ஆன். சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க லாக் mRNA. ஓகேங்களா? In the absence of preferred carbon source, that is lactose. Lactose is a carbon source such as glucose. If lactose is provided in the growth medium of the bacteria, the lactose is transported into the cell through action of permease enzyme. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்டீரியாவில் குளுக்கோஸ் இல்லை,
அப்போ நீங்கள் வந்து பாக்டீரியா இப்படி இருக்குதுன்னா அதை சுற்றி நீங்கள் லாக்டோஸ் கொடுக்குறீங்க. இப்போ உள்ள லாக்கோப்ரான் இருக்குது, இந்த லாக்கோப்ரான் இருக்காங்க. இந்த லாக்கோப்ரான் ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்குது, எதுவுமே பண்ணலன்னா லாக்டோஸ் உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு யார் வேணும்னு பார்த்தோம்? பர்மியேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும். பர்மியேஸ் அப்படிங்கிற என்சைம் இருந்தால் தான் லாக்டோஸ் வெளியிலேருந்து பாக்டீரியல் செல்லுக்குள்ளே போக முடியும். பர்மியேஸ் என்சைமை சிந்தசிஸ் பண்ணுறது யார்? Y gene. இப்போ இங்கே நல்லா பாருங்கள். ரிமெம்பர், a very low level of expression of Lac-Opran has to be present in the cell all the time. Neat point of viewல very important. Lac-Opran கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குமா? பேருக்கு சொல்லியிருக்காங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு, இல்லை. வெரி லோ லெவல் ஆஃப் Lac-Opran ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பர்மியேஸ் என்சைம் அதுக்குள்ளே இருந்தால் தான் Y gene எக்ஸ்பிரஸ் ஆகி பர்மியேஸ் என்சைமை சிந்தசிஸ் பண்ணியிருந்தால் தான் லாக்டோஸ் வெளியே இருந்து பாக்டீரியா செல்லுக்குள்ளே வரும், சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா? Otherwise, lactose cannot enter the cell. The lactose then induces operon in the following manner. பாருங்க, repressor of the operon is synthesized all the time constitutively. Continuously இந்த ரெப்ரஸார் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். லாக்டோஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ரெப்ரஸார் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஓகே, ஃப்ரம் த ஐஜீன் தான் ரெப்ரஸாரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் பைண்ட்ஸ் டு த ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் த ஓப்பரான் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் RNA பாலிமரேஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரைபிங் த ஓப்பரான். ஓகே, கரெக்ட் தான். இங்கே பாருங்கள், ரெப்ரஸார் ப்ரோட்டீன் போய் ஆப்ரேட்டரோட பைண்ட் பண்ணிட்டாருன்னா there will be no transcription in operon. In the presence of an inducer is lactose, such as lactose or allolactose. The repressor is inactivated by the interaction with the inducer. இங்கே பாருங்க, inducer யாரு? lactose or allolactose. lactose வந்து ரெப்ரஸரோட பைண்ட் ஆகி ரெப்ரஸரை இன்ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டியூசர் தான் ரெப்ரஸரை இன்ஆக்டிவேட் பண்ணுறாங்க. Don't forget, this allow RNA polymerase access to promoter. இப்போ இந்த ரீஜனில் RNA polymerase வந்து பைண்ட் ஆயிருவா. அப்படி RNA polymerase enzyme பைண்ட் ஆனால் RNA synthesis நடக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, ஸோ promoter and transcription proceeds. ஸோ transcription நடக்க ஆரம்பிச்சிருச்சு. Essentially, regulation of Lac-Opran can also be visualized as regulation of enzyme synthesized by its substrate. ஸோ substrate என்னது? லாக்டோஸ். ஸோ லாக்டோஸ்னால தான் என்சைமே சிந்தசிஸ் ஆகுதுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஓகே, ரிமெம்பர், குளுக்கோஸ் ஆர் கேலக்டோஸ் கேன் நாட் ஆக்ட் அஸ் இன்டியூசர் ஃபார் Lac-Opran. குளுக்கோஸோ கேலக்டோஸோ கொடுத்தீங்கன்னா அது போய் ரெப்ரஸாரை இன்ஆக்டிவேட் பண்ணாது. ஒன்லி லாக்டோஸ் மட்டும்தான் ரெப்ரஸாரை இன்ஆக்டிவேட் பண்ணும். குளுக்கோஸ் ஆர் கேலக்டோஸ் இன்டியூசராக செயல்படாது. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேனாட் then can you think for how long the Lac-Opran would be expressed in the presence of lactose? நல்லா பாருங்க, லாக்டோஸ் இருக்கு, இந்த Lac-Opran எவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இருக்குல்ல, இதில் லாக்டோஸ் இருக்குல்ல, இந்த லாக்டோஸை வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் டைஜஸ்ட் பண்ணிடுச்சுன்னா ரெப்ரஸார் ஃப்ரீ ஆகிடும். இப்போ லாக்டோஸே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய லாக்டோஸையும் பீட்டா கேலக்டோசிடேஸ் டைஜஸ்ட் பண்ணிடுச்சுன்னா ரெப்ரஸார் ஃப்ரீ ஆகிட்டாரு. ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசரில் போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் இதுக்கான ஆன்சர். ரெகுலேஷன் ஆஃப் Lac-Opran பை ரெப்ரஸார் இஸ் ரெஃபர் டு அஸ் நெகட்டிவ் ரெகுலேஷன். ஸோ இதை வந்து நெகட்டிவ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Lac-Opran வந்து நெகட்டிவ் ரெகுலேஷன். ஏன்னா இன்டியூசர் இல்லையா, நோ டிரான்ஸ்கிரிப்ஷன். இன்டியூசர் இருக்காங்களா, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அண்ட் இன்டியூசர் இங்கே யார்? லாக்டோஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.